நிறுவனத்திற்கு அழைத்து வந்து தேவநாதனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்திற்கு தேவநாதனை அழைத்து வந்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நிதி நிறுவனத்தில் 300 கிலோ நகைகள் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் 3 கிலோ தங்கம் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள தங்கம், வெள்ளி எங்கே போனது என தேவநாதனிடம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில். விவரங்கள். முதலீட்டாளர்களை மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது போலீஸ் காவலில் இருக்கும் மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் நிதி நிறுவன இயக்குனர் தேவநாதனை 6வது நாளாக இன்று பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இன்று 2வது நாளாக சென்னை மயிலாப்பூரில் உள்ள அந்த நிதி நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்துக்கு அழைத்து வந்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அவர் முன்னிலையில் லாக்கர்களை திறந்து அங்குள்ள ஆவணங்கள், அதே போல அங்கு என்னென்ன நகை தொடர்பான ஆவணங்கள், அதே போல முதலீட்டாளர்களின் முதிர்வு பத்திரங்கள் தொடர்பான ஆவணங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை 2வது நாளாக ஆய்வு செய்யும் பணியில் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டு இருக்கின்றனர். இதே போல அந்த நிறுவனத்தின் கிளை நிறுவனங்கள் செயல்படக்கூடிய வண்ணாரப்பேட்டை, அதே போல பெரம்பூர், சைதாப்பேட்டை, பார்க் டவுன் ஆகிய இடங்களிலும் சோதனை நடைபெறுகிறது. நாளையும் இந்த சோதனையானது நீடிக்கும் என பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் மொத்தம் இந்த மயிலாப்பூர் நிதி நிறுவன லிமிட்டின் நகையானது கிட்டத்தட்ட 300 கிலோ இருந்தது என கூறப்படுகிறது. ஆனால் தற்போது வரை 3 கிலோ வரை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மற்ற 297 கிலோ நகை எங்கே என்பது தொடர்பாக விசாரணை தீவிரமாக நடைபெறுகிறது. இது மட்டுமின்றி முதலீட்டாளர்கள் அங்கு வைத்திருந்த வெள்ளி கட்டிகள் மொத்தம் எவ்வளவு, தற்போது 33 கிலோ மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களையும் தற்போது தேவநாதனிடம் போலீசார் கேட்டு அவை எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். நாளையும் இந்த சோதனையானது மயிலாப்பூர் நிதி நிறுவன தலைமை அலுவலகம் மட்டுமின்றி சென்னையில் உள்ள அதன் 4 கிளை அலுவலகங்களிலும் நடைபெறும் என பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.